வார்த்தை word பாகம் 1 part 1. In this video, Tamil and English words with same meaning are given in same color. இந்த வீடியோவில் ஒரே பொருள் கொண்ட ஆங்கிலம் மற்றும் தமிழ் வார்த்தைகள் ஒரே நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. In English, words are classified into 5 major types. தமிழில் வார்த்தைகள் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகள் பெயர்ச்சொல், noun என்றும், வினைச்சொல், verb என்றும், இடைச்சொல், preposition என்றும், உரிச்சொல், adjective and adverb என்றும், இணைப்புச்சொல், conjunction என்றும் அழைக்கப்படுகின்றன. பெயர்ச்சொல் noun. Noun names a person, place or a thing or object. பெயர்ச்சொல் என்பது ஒருவரின் பெயர், ஒரு இடத்தின் பெயர் அல்லது ஒரு பொருளின் பெயர் ஆகும். பெயர்ச்சொல் வகைகள் types of nouns. They are 3 types. அவைகள் 3 வகைப்படும். Proper noun ஒருவர் அல்லது ஒன்றின் பெயர். Common noun பொதுவான பெயர். Pronoun மாற்றுப் பெயர். ஒருவர் அல்லது ஒன்றின் பெயர் proper noun. Proper noun names a person, place or thing or object in particular. Examples for proper nouns. ராம் ஒருவரின் பெயர். சென்னை ஒரு இடத்தின் பெயர். டிவி ஒரு பொருளின் பெயர். பொதுவான பெயர் common noun. A common noun is a name given in common to every person, place or thing of the same class or kind. Examples: men ஆண்கள், women பெண்கள், doctor மருத்துவர், animals விலங்குகள், boy பையன், student மாணவன். மாற்றுப்பெயர் pronoun. Personal pronoun ஒருவர் அல்லது ஒன்றின் மாற்றுப்பெயர். Demonstrative pronoun சுட்டுப்பெயர். Interrogative pronoun வினாச்சொல். Example: ராமின் மாற்றுப்பெயர் நான், அவன். ராம் தன்னை பற்றி கூறும் பொழுது தன்னுடைய பெயருக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தை நான். அதேபோல் ராமை பற்றி மற்றவர்கள் குறிப்பிடும் பொழுது ராம் என்ற பெயருக்கு பதிலாக பயன்படுத்தும் வார்த்தை அவன். ஆதலால் ராமின் மாற்றுப்பெயர் நான், அவன். அதேபோல் ஆங்கிலத்தில் ராமின் pronoun I, he. நான் I, அவன் he. ஸ்கூலின் மாற்றுப்பெயர் அது. ஸ்கூலின் pronoun it. ஒருவர் அல்லது ஒன்றின் மாற்றுப்பெயர் personal pronoun. நான் I, என்னை எனக்கு me. நாம் நாங்கள் we. எங்களை எங்களுக்கு us. நீ நீங்கள் உனக்கு உங்களுக்கு you. அவன் அவர் he. அவனை அவனுக்கு him. ஒருவர் அல்லது ஒன்றின் மாற்றுப்பெயர் personal pronoun. அவள் she. அவளை அவளுக்கு her. அது அந்த it. இது இந்த this. அது அந்த that. அவர்கள் அவைகள் they. அவர்களை அவைகளை them. Personal pronouns with
examples. I, நான். I'm Ram. I'm a teacher. நான் ராம். நான் ஒரு ஆசிரியர். I'm doing my work. நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். I finished it. நான் அதை முடித்துவிட்டேன். May I go? நான் போகலாமா? I, நான். I want to become a doctor. நான் ஒரு மருத்துவராக விரும்புகிறேன். I like gardening. எனக்கு கார்டனிங் பிடிக்கும். நான் தோட்டக்கலையை விரும்புகிறேன். I don't like coffee. நான் காஃபியை விரும்பவில்லை. எனக்கு காஃபி பிடிக்காது. My, என்னுடைய. My father is a farmer. என்னுடைய அப்பா ஒரு விவசாயி. My mother is a housewife. என்னுடைய அம்மா ஒரு இல்லத்தரசி. My younger brother is studying BA. என்னுடைய தம்பி BA படித்துக் கொண்டிருக்கிறான். My elder sister is married. என்னுடைய அக்கா திருமணமானவர். My, என்னுடைய. My daughter is studying medicine. என்னுடைய மகள் மருத்துவம் படிக்கிறாள். It's my duty. அது என்னுடைய கடமை. It's my dream. அது என்னுடைய கனவு. Me, என்னை, எனக்கு. Don't call me. என்னை அழைக்காதே. Call me if you need any help. உனக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் என்னை அழை. Give me something. எனக்கு ஏதாவது கொடு. Me, என்னை, எனக்கு. Give me that. அதை எனக்கு கொடு. Leave me. என்னை விடு. Let me go. என்னை போக விடு. Don't disturb me. என்னை தொந்தரவு செய்யாதே. You, நீ, நீங்கள், உங்களுக்கு. Who are you? நீங்கள் யார்? What do you do? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? How do you do? நீ எப்படி செய்கிறாய்? You do fast. நீ வேகமாக செய். You, நீ, நீங்கள், உங்களுக்கு. What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? You may go. நீங்கள் போகலாம். You come with me. நீ என்னுடன் வா. You go with her. நீ அவளுடன் போ. He, அவன், அவர். He is my elder brother. அவர் என்னுடைய அண்ணன். He is a professor. அவர் ஒரு பேராசிரியர். He is working in a university. அவர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார்.
she, அவள். She is my younger sister. அவள் என்னுடைய தங்கை. She is very intelligent. அவள் மிகவும் புத்திசாலி. She is an engineering graduate. அவள் ஒரு பொறியியல் பட்டதாரி. Him, அவனை, அவனுடையது, அவனுக்கு. Call him, அவனை அலை. Give him, அவனுக்கு கொடு. Ask him to come, அவனை வரச் சொல். Inform him, அவனுக்கு தெரியப்படுத்து. Her, அவளை, அவளுடைய, அவளுக்கு. Keep her things here, அவளுடைய பொருட்களை இங்கே வை. Give her some money, அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடு. Don't tell her anything, அவளிடம் எதையும் சொல்லாதே. It, அது, அதை. I did it, நான் அதை செய்தேன். Where is it, அது எங்கே? It's nice, அது நன்றாக இருக்கிறது. We, நாம், நாங்கள். We are going to the temple, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். We are coming from Chennai, நாங்கள் சென்னையிலிருந்து வருகிறோம். We, நாம், நாங்கள். We have everything, நாங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம். Do you know who are we? நாங்கள் யாரென்று உனக்கு தெரியுமா? Us, எங்களை, எங்களுடைய, எங்களுக்கு. Come with us, எங்களுடன் வா. Will you come with us? நீங்கள் எங்களுடன் வருவீர்களா? Leave us alone, எங்களை தனியாக விடு. Give us some time, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. They, அவர்கள். Somebody phoned for you, யாரோ உங்களுக்கு ஃபோன் செய்தார்கள். But they didn't say their name, ஆனால் அவர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை. They, அவர்கள். They are in USA, அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். They are doing their work, அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள். Them, அவைகளை, அவர்களை, அவர்களிடம். If anyone phones, யாராவது ஃபோன் செய்தால், tell them I'm busy, நான் வேலையாக இருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறு. Them, அவைகளை, அவர்களை, அவர்களிடம். Ask them to come to our home, அவர்களை நமது வீட்டிற்கு வரச் சொல். Go with them, அவர்களுடன் போ. I won't go with them, நான் அவர்களுடன் போக மாட்டேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் அல்லது ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.